என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடரல் அற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:33 நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தை, இந்த சத்தியம் அநேக தேவ பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும். எனவே நீங்கள் கேட்குறவங்க கடந்த 4 நாள் செய்தியோடு கூட நீங்கள் பிறருக்கு அனுப்பி வைங்க. இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு அநேகர் வாழ்வு, இன்னைக்கு இன்னொருத்தரால் நான் இடறிடுறேன், அவங்க தான் நான் விழுந்ததுக்கு காரணம்னு எத்தனையோ நேரங்களிலே அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறதே நம்ம பார்க்குறோம். கவனமாக இருப்போம். இடரல் வருவது அவசியம். ஆனால் இடரல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கவனமாக நடப்போம். ஏன் இடறுகிறோம் அல்லது ஏன் இடரலாய் வாழ்கிறோம் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 2 பேதுரு 1:10 வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அதாவது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருப்போம். அப்போ நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இதில் எனக்குள்ள அந்த உறுதி, அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும், அதில் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும், அதில் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தெளிவு ஒரு மனிதனுக்குள் வராத வரைக்கும் அவங்க இடறிக்கிட்டே தான் இருப்பாங்க. பாருங்க, ஆண்டவர் என்னை அழைத்தார். ஏன் அழைத்தார்? அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி அழைத்தார். எங்கிருந்து அழைத்தார்? நான் பாவ இருளிலிருந்து அழைக்கப்பட்டவன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1 நிருபம் 2 அதிகாரம் 9 அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போது நாம் அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து வர ஒரு கிருபை தந்தார் இல்லையா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் அவர் பின்னால் அவரோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவன் நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு செல்கிறார். அந்த வழியை தெரிந்தெடுத்தோம். அந்த வாசல் வழியாய் உள்ளே போகிறோம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்கிறது. அதனால தான் இங்கே வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் இடறுவதில்லை. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய அழைப்பையும் குறித்து ஒரு உறுதி இருக்க வேண்டும். அதில் உறுதிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்குவோம். இன்றைக்கும் நீங்கள் ஏதோ வந்தோம், எங்கள் அம்மா கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறதுனால கிறிஸ்தவனாக இருக்கேன் அப்படின்னா இது அல்ல அழைப்பு, இது அல்ல தெரிந்து கொள்ளுதல். பாவ வாழ்விலிருந்து என்னை கர்த்தர் அழைத்தார், நான் அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், இன்றைக்கி நான் அவருக்காக வாழ்கிறேன். பாருங்கள், அழைக்கப்பட்டது பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து. தெரிந்து கொள்ளப்பட்டது அவருக்காக வாழப்போகிறோம், அவருக்காக சேவை செய்ய போகிறோம். இதுதான் இந்த உலக வாழ்வு. அப்போது எனக்கு சாப்பாட்டுக்காக நான் உழைக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக. இந்த கான்செப்டை நீங்கள் ஈஸியாக எப்போதும் புரிந்து கொண்டா ரொம்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எதுக்காக? நான் வாழணும், என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும். இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதற்காக என் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் மறந்து விடக்கூடாது, அல்லது அதை குறித்த கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. அதனால தான் இடறுகிறோம். அதனால தான் உலகத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இடறிக்கிட்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 1 எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடங்க. அப்போ நான் யார்? என்னை படைத்த ஒரு தேவன் என்ன தேடி வந்து என்ன ரட்சித்து அவர் பின்னால் நடக்க, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாரே அப்படின்ற அந்த உணர்வு, நன்றி உணர்வு இருந்தால் நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஈவை தந்தாரே, அப்போ நான் எவ்வளவு கவனமாக இருக்கணும், நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் பாத்திரவானா. யோசித்து பாருங்களேன். நம்ம எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதற்கு நான் ஒர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே,
முதலாவது பாத்திரவானாய் நடப்போம். என்னைய நம்பி அவர் எனக்காக ரத்தம் கொடுத்தார், என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு பெரிய தியாகம்! யாருக்காக? எனக்காக. அப்போ நான் எவ்வளவு பாத்திரவானா நடக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவு கவனமாக நடக்கணும்ல. ஸோ முதலாவது அழைப்புக்கு பாத்திரவானாய் நடப்போம். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அப்படின்னா என் அழைப்பை நான் உதாசீனப்படுத்தி என் அழைப்பிலே தவறிவிடவோ மாறிவிடவோ கூடாது. ஆண்டவர் என்னை பரிசுத்தத்துக்காக அழைச்சிட்டார் அப்படின்னா நான் திரும்ப அசுத்தத்துக்கு போனா என் அழைப்பை தவற விட்டு விட்டேன் என்று அர்த்தம். அவருக்காக சாட்சியாய் வாழ என்னை அழைத்தார் அப்படின்னா நான் திரும்ப அந்த சாட்சி கெட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடாது. என்னை அந்தகார இருளிலிருந்து அழைத்தார் அப்படின்னா நான் திரும்ப அந்தகார இருளுக்கு போகக்கூடாது. அப்படின்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அழைப்புக்கு பாத்திரவானா நடப்போம். ரெண்டாவது அழைப்பிலே நிலைத்திருப்போம். மூன்றாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் நம்மை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தார். எதுக்காக அப்படின்னா அழைப்பின் நோக்கத்தை அறிந்து வாழுங்கள். அழைப்புக்கு பாத்திரவானா நடப்போம், அழைப்பில் தவறாமல் நிலைத்திருப்போம். மூன்றாவது நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்வோம். அழைப்பின் நோக்கம் என்ன? இந்த புண்ணியத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கிறார். நான் வெளியே வந்துட்டேன், இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். அப்போ நான் மற்றவங்க இருளில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்ல. அழைப்பை நீங்கள் புரிந்து நடங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இருந்தால் என் நோக்கம் என்ன, அழைப்பின் நோக்கம் என்ன, அதை குறித்த அறிவு, அழைப்பில் நிலைச்சிருக்கணும், இதை குறித்த தீர்மானம், நான் அழைப்புக்கு பாத்திரவானா நடக்கணும் என்ற அர்ப்பணிப்பு, இந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம இடரவும் மாட்டோம், இன்னொருத்தருக்கு இடரலாகவும் வாழ மாட்டோம். கவனமாக வாழலாமா? பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நீங்கள் எங்களை அழைச்ச அந்த அழைப்பில் நிலைத்திருக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. எப்போதும் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கவும், அழைப்பிலே நிலைத்திருக்கவும், நாங்கள் எங்களுடைய அந்த அழைப்பிலே ஆண்டவரே எப்போதும் அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.